தலைப்புச் செய்திகள். காசாவில் நடந்த தாக்குதலில் ஆக்கிரமிப்பு வீரர் பலி. மீறிய இஸ்ரேல் பதிலடி கொடுத்த ஹமாஸ். இஸ்ரேல் கைதிகளின் உடல்களை ஒப்படைக்க ஹமாஸ் மறுப்பு. பாராளுமன்றத்தில் அரபு மொழியில்தான் பேசுவோம். இஸ்ரேல் வலதுசாரிகளுக்கு அரபு பாராளுமன்ற உறுப்பினர் பதிலடி. தற்கொலை செய்து கொள்ளும் ஆக்கிரமிப்பு வீரர்கள். இஸ்ரேல் பாராளுமன்றம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காசாவில் நடந்த தாக்குதலில் ஆக்கிரமிப்பு வீரர் உயிரிழந்துள்ளார். காசாவின் தெற்கு பகுதியான ரஃபாவில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நடந்த தாக்குதலில் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் பலியானதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில், உயிரிழந்த ஆக்கிரமிப்பு வீரர் இஸ்ரேலின் பெரும் ராணுவ இயந்திரங்களை இயக்கி வந்த மாஸ்டர் சர்ஜன் யோனாஹா இப்ராஹிம் ஃபெல்டோம் என தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த தாக்குதலில் குண்டுகள் ஏவப்பட்டதுடன் துல்லிய ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாக ஆக்கிரமிப்பு படைகள் தெரிவிக்கிறது. தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள எல்லோ லைன் எனப்படும் எல்லையின் கிழக்கு பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் அடுக்குமாடி தளங்கள் மற்றும் கட்டமைப்புகளை அகற்றும் பணியில் இருக்கும்போது இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது. கடந்த வாரமும் இதே பகுதியில் நடந்த இதே போன்ற தாக்குதலில் 2 ஆக்கிரமிப்பு வீரர்கள் உயிரிழந்தனர். அந்த பகுதி தங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அங்கு இன்னும் சில ஹமாஸ் போராளிகள் சுரங்கங்களுக்குள் மறைந்து செயல்படுவதாகவும் அவர்கள் சுரங்கங்களிலிருந்து வெளியே வந்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இதனை ஹமாஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆனால் இந்த தாக்குதல்களை காரணம் காட்டி பாலஸ்தீன அகதிகள் தங்கியிருந்த வீடுகள் மற்றும் கூடாரங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் 63 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். மீண்டும் போரை தொடங்கும் எண்ணத்துடன் இஸ்ரேல் செயல்பட்டு வரும் நிலையில் ஆக்கிரமிப்பு வீரர்கள் மீது நடந்துள்ள இந்த தாக்குதல் இஸ்ரேல் மீது பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. அமைதி ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் போரை கைவிட்டுள்ள நிலையில் மீண்டும் போரை துவங்க இஸ்ரேலே இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் அரபு மொழி பயன்படுத்தப்படுவது கடும் விமர்சனத்திற்குள்ளாகிய நிலையில் நாங்கள் அரபு மொழியில் பேசுவதையே தொடர்வோம் என இஸ்ரேல் வலதுசாரிகளுக்கு அரபு பாராளுமன்ற உறுப்பினர் பதிலடி கொடுத்துள்ளார். இஸ்ரேல் பாராளுமன்ற உறுப்பினரான புகழ்பெற்ற செய்தியாளர் மற்றும் அரசியல்வாதி ஆயிதா தோமா சுலைமான் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் அரபு சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைக்கும் வலதுசாரி குழுக்களின் பாராளுமன்றத்தில் அரபு மொழி பயன்படுத்தப்படுவதற்கு எதிரான கொந்தளிப்பிற்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன் தாய்மொழி என்பது எங்கள் அடையாளத்தை பிரதிபலிப்பதாகும். நாங்கள் எங்கள் மொழியில் பேசுகிறோம், ஏனெனில் அது எங்களுடையது. அதை எவராலும் அழிக்க முடியாது என்று கூறினார். அரபு உறுப்பினர்கள் எதிர்கொள்ளும் கடுமையான எதிர்வினைகள் அவர்களை மௌனப்படுத்தும் முயற்சியாகும் என்றும், அரபராக இருப்பதும் அரபு மொழியில் பேசுவதும் குற்றமாக மாறியது போல் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சில வலதுசாரி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாகுபாடான அணுகுமுறை பாராளுமன்றத்தில் அரபு சிறுபான்மை சமூகத்தின் தாக்கத்தை குறைக்க முயல்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த சவால்கள் தமக்கோ அல்லது தமது சக உறுப்பினர்களுக்கோ தடையாக இருப்பதில்லை என்று தெரிவித்த அவர், அரபு மொழியில் பேசுவதை தொடர்வோம், ஏனெனில் அது எங்கள் அடையாளத்தின் ஒரு பகுதி, எங்கள் வரலாற்றின் ஒரு பகுதி. அதை யாரும் அழிக்கவோ குறைக்கவோ அனுமதிக்க மாட்டோம் என்றார். பாராளுமன்றத்தில் அரபு மொழியை நிலைநிறுத்துவது சிறுபான்மையினர் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை என்பதை ஒட்டுமொத்த இஸ்ரேல் சமூகத்திற்கும் தெளிவாக காட்டும் செய்தியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இது மொழி சார்ந்த பிரச்சனையாக மட்டுமல்லாமல் அரபு மக்களின் வரலாற்றை காக்கும் ஒரு போராட்டமாகும். பாராளுமன்ற அளவில் அரபு மொழியின் பங்கை குறைக்கவோ அல்லது தடுக்கவோ செய்யப்படும் எந்த முயற்சியையும் எதிர்க்க சக உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்படுவேன் என்றும் அவர் அறிவித்தார். எந்த வகையான தூண்டலும் அல்லது பகைமையும் எங்களை எங்கள் தாய்மொழியை பேசுவதிலும் எங்கள் சமூகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் இருந்து தடுக்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரேலின் அத்துமீறலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது ஹமாஸ். ட்ரம்பின் அமைதி ஒப்பந்தத்தின்படி காசாவில் உள்ள இஸ்ரேல் கைதிகளின் உடல்களை ஹமாஸ் இஸ்ரேல் வசம் ஒப்படைத்து வருகிறது. இதுவரை 15 உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள உடல்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஹமாஸ் கூறியிருந்தது. போதுமான கனரக வாகனங்கள் இல்லாததால் உடல்களை தோண்டி எடுப்பது எளிதானது இல்லை என்றும், உடல்களை ஒப்படைப்பதில் தாமதம் ஏற்பட இதுவே முக்கிய காரணம் என்றும் முன்னர் ஹமாஸ் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஹமாஸ் புதன்கிழமை நடத்திய தீவிர தேடுதலுக்கு பின் அமிராம் கூப்பர் மற்றும் சஹர் ஃபாரூக் ஆகியோரின் உடல்களை வெற்றிகரமாக மீட்டதாக அறிவித்துள்ளது. இதற்கிடையில் அமிராம் கூப்பரின் உடலை ஒப்படைப்பதை ஹமாஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் அத்துமீறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்துள்ளதாக இஸ்ரேல் பாராளுமன்றம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா இஸ்ரேல் போர் தொடங்கிய 2024 முதல் இதுவரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்களிடையே தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும், இதுவரை மொத்தம் 279 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் இஸ்ரேல் பாராளுமன்றம் தெரிவிக்கிறது. இஸ்ரேலின் பொது ஒலிபரப்பு கழகம் KAN மேற்கோள் காட்டிய அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி
2024 ஜனவரி முதல் 2025 ஜூலை வரை மொத்தம் 279 இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் தற்கொலை முயற்சி மேற்கொண்டுள்ளனர். இதில் 12% கடுமையான தற்கொலை முயற்சிகள் என்றும் 88% மிதமான அளவிலானவை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றில் 36 சம்பவங்கள் மரணத்தில் முடிந்துள்ளன. இதுகுறித்து பேசிய இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓஃபர் ஹாசிப் இஸ்ரேல் அரசின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சித்தார். இந்த தற்கொலைகள் போர் முடியும் போது மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது என்றும் இதை தடுக்க வீரர்களுக்கான உண்மையான ஆதரவு அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் போர்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் மற்றும் உண்மையான அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர் இஸ்ரேல் அரசு படை வீரர்களை போருக்கு தள்ளி பின்னர் அவர்களை கண்டும் காணாமல் விட்டுவிடுகிறது என்றும் உண்மையில் இஸ்ரேல் அரசு அவர்களுக்கே எதிராக செயல்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காசாவில் நடந்த தாக்குதலில் ஆக்கிரமிப்பு வீரர் பலி. மீறிய இஸ்ரேல் பதிலடி கொடுத்த ஹமாஸ். இஸ்ரேல் கைதிகளின் உடல்களை ஒப்படைக்க ஹமாஸ் மறுப்பு. பாராளுமன்றத்தில் அரபு மொழியில்தான் பேசுவோம். இஸ்ரேல் வலதுசாரிகளுக்கு அரபு பாராளுமன்ற உறுப்பினர் பதிலடி. தற்கொலை செய்து கொள்ளும் ஆக்கிரமிப்பு வீரர்கள். இஸ்ரேல் பாராளுமன்றம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல்.